எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க அருண், உட்காருங்க. அருண், இந்த ஏபிஜேங்கிற ஒரு துபாய் கம்பெனி கொட்டேஷன் கேட்டு மெயில் அனுப்பியிருக்காங்க. அதை நான் அப்படியே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அவங்களோட தேவை என்னங்கிறத பார்த்துட்டு இமீடியட்டா ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணிடுங்க. இல்ல ரஞ்சிதா, அந்த வேலையை நீங்க சந்தோஷ் கிட்ட கொடுத்துருங்க. ஏன், உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? இல்ல. அப்புறம் என்ன அருண், அதை நீங்களே செஞ்சிடலாமே. இல்ல ரஞ்சிதா, என்னோட வேலையை நான் ரிசைன் பண்றேன். அருண், நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் அவசரத்துல இந்த முடிவை எடுக்கல ரஞ்சிதா. நான் எல்லாமே தெளிவா யோசிச்சு தான் அந்த முடிவை எடுத்திருக்கேன். அதான் உண்மைனா நீங்க இந்த முடிவை அப்போ கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு பிரஷர்ல தான் நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்க. ரஞ்சிதா, இந்த விஷயமா நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. நான் இமெயிலே உனக்கு என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பியிருக்கேன். என்கிட்ட எதையுமே கேட்காம தயவு செஞ்சு இதை ப்ரொசீட் பண்ணு ப்ளீஸ். முடியாது அருண். முடியாதுன்னு நீ எப்படி சொல்லுவ? ஒரு ஸ்டாஃபை எப்ப வேணாலும் ஃபயர் பண்ற ரைட்ஸ் கம்பெனிக்கு இருக்குல்ல. அதே மாதிரி வேலையை விட்டு விலகுற ரைட்ஸும் ஒரு ஸ்டாஃபுக்கு இருக்கு. எஸ், ஐ அக்ரி. ஆனா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லணும்ல. எவ்வளவு நாள் தான் இதே கம்பெனில இதே பொசிஷன்ல என்னால இருக்க முடியும் ரஞ்சிதா? நானும் அடுத்த லெவலுக்கு போக வேண்டாமா? புரிஞ்சிருச்சு அருண். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் எனக்கு வந்துருச்சு. அந்த டென்ஷன்ல தானே இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா இல்ல. மழுப்பாதீங்க அருண். இந்த போஸ்டிங்க்கு நான் ஒன்னும் ஆசைப்படல. உங்ககிட்ட இருந்து நான் இதை தட்டி பறிக்கணும்னு நினைக்கல. இது எம்டியோட முடிவு. நீங்களும் அதுக்காக அன்னைக்கு சந்தோஷம் தானே பட்டீங்க. இப்போ ஏன் அருண் வேற மாதிரி பேசுறீங்க? ரஞ்சிதா, நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரே இடத்துல என்னால ரொம்ப நாள் வேலை செய்ய முடியாது. ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும் போது வேற இடத்துக்கு மூவ் பண்றது சகஜம் தானே? அத ஏன் ரஞ்சிதா நீ தப்பா புரிஞ்சுக்கிற? சரி, எந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்க? இனிமேதான் ஜாப்க்கு ட்ரை பண்ண போறீங்க, அப்படிதானே? ஆமா. நீங்க சொன்ன காரணம் பொய்ன்னு இதுல இருந்தே புரிஞ்சிருச்சு அருண். ஆஃபர் கிடைக்காமயே நீங்க இந்த வேலையை விடுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. வேலை இல்லனாலும் சமாளிச்சிடலாம்னு நினைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட சேவிங்ஸும் இல்ல அருண். சொல்ல போனா ஊரை சுத்தி கடன் தான் வாங்கி வச்சிருக்கீங்க. இவ்ளோ கிரிட்டிக்கலான நிலைமையில வேலையை விடுறீங்கன்னா வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு ஓப்பனா சொல்லுங்க அருண். நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? என்னை விட ஹையர் பொசிஷன்ல இருக்கிறது பிரச்சனை, போதுமா? தயவு செஞ்சு நீ உடனே என்ன தப்பா நினைச்சுக்காத. எனக்கு அதுல எந்த ஈகோவும் எந்த சங்கடமும் கிடையாது. ஐ எம் ஃபைன். ஆனா வீட்டுல யாருக்குமே நான் உன் கீழே வேலை செய்யறது பிடிக்கல. தினமும் அதை வச்சு ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என் வேலையை விட்டுற சொல்லி நான் போகும்போது வரும்போதெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க ரஞ்சிதா. என்னால அந்த பிரஷரை கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கவே முடியல. என்னால வேற வழி இல்லாம தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ப்ளீஸ், அட்லீஸ்ட் நீயாவது என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னை இமிடியேட்டா ரிலீவ் பண்ணிவிடு. அருண், என் மேல இருக்கிற கோவத்துல அவங்க தான் ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா நீங்களாவது சென்சிபிளா யோசிக்க வேண்டாமா? நம்ம வீடு அடமானத்துல இருக்கு. அதுவும் இல்லாம ஏகப்பட்ட கடனும் வேற வாங்கி வச்சிருக்கீங்க. அதுக்கு மாசம் மாசம் நீங்க தானே வட்டி கட்டுறீங்க. மளிகை, மருந்து, மாத்திரை, பால், காய்கறி, அது இதுன்னு மந்த்லி கமிட்மெண்ட்ஸே நிறைய இருக்கு அருண். எல்லா செலவையும் சமாளிக்கணும்னா எவ்வளவு அமௌண்ட் வேணுங்கிறது உங்களுக்கே தெரியாதா அருண்? நீங்க சம்பாதிக்கிறது அதுக்கு பத்தலங்கிறது உங்களுக்கு தெரியாதா? உங்க சம்பளம் இல்லாம ஒரு மாசம் கூட அந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியாதுங்கிறது தெரியாதா உங்களுக்கு?
எல்லாமே எனக்கு தெரியும் ரஞ்சிதா. எனக்கு அது எல்லாத்தையும் விட எனக்கு என்னோட நிம்மதி தான் எனக்கு முக்கியமா இருக்கு. ஷோ, வேலையை விட்டுட்டா மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு வாரம் நீங்க நிம்மதியா இருப்பீங்களா? மாசம் ஆரம்பிச்சதும் வட்டிக்காக கடன்காரனுங்க வீட்டு வாசல்ல வரிசை கட்டி நிப்பாங்க அருண். அப்போ உங்களால நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்துட முடியுமா? அருண், ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அதுக்கு இன்ஸ்டன்டான சொல்யூஷன் தேடக்கூடாது. எது நிரந்தரமான தீர்வா இருக்கும்னு தான் முதல்ல நம்ம பார்க்கணும். உங்க பிரச்சனைக்கு இந்த வேலையை விடுறது ஒரு பெர்மனன்டான சொல்யூஷனா இருக்கவே முடியாது அருண். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அங்கேயும் நீங்க தான் புரிய வைக்கணும். இப்போ நீ என்ன சொல்ல வர? நீ அப்ப என்ன வேலையை விட்டு அனுப்ப போறதில்ல? வீட்ல என்ன சும்மா விட போறது கிடையாது. நான் 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு நரக வேதனை அனுபவிக்கணும். அதானே உன் ஆசை? இல்ல அருண். வேணாம் ரஞ்சிதா, வேணாம். நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன். நீயும் மேலும் மேலும் என்ன நோகடிக்காத. தயவு செஞ்சு என் முடிவை அக்செப்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். இந்த டென்ஷனோட என்னால இங்க வேலை பார்க்க முடியாது ரஞ்சிதா. சரி, ஓகே அருண். இதுக்கு மேல உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்குமே தெரியல. நீங்க ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு உங்களை முதல்ல நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க முடிவு சரியா தப்பான்னு நிதானமா நீங்க யோசிச்சுக்கோங்க. அப்பவும் நீங்க உங்க டெசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா நான் எதுவுமே பேசல அருண். ஏன்னா இது உங்களோட கரியர். என்னால ஒப்பீனியன் தான் சொல்ல முடியும். ஃபைனல் டெசிஷனை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா என்கிட்ட ஒரே ஒரு சஜஷன் மட்டும் இருக்கு அருண். அவசரப்பட்டு இப்பவே வேலையை விட்டுறாதீங்க. ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சு அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து ரிலீவ் ஆறது தான் சரியா இருக்கும். அது வரைக்கும் நான் இதை ப்ரொசீட் பண்ண மாட்டேன். அருண், ஒரு நிமிஷம். நான் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா ஐம் சாரி. ஆனா இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். உங்க பிரச்சனையை ஷேர் பண்ணிக்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல, எல்லா வழியிலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் இங்க ஒருத்தி இருக்கேன். எப்பவும் இருப்பேன். அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாதீங்க அருண். ஹலோ, சொல்லுங்கம்மா. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏமா அழுகுறீங்க? அம்மா, நீங்க பதறாதீங்க, நான் உடனே வரேன். அருண், என்னாச்சு அருண்? அருண், வீட்ல என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏன் அருண் இப்படி ஓடுறாருன்னு தெரியலையே. ஐயோ, என்னாச்சுன்னு என்னங்க? ஏங்க ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? இப்படி ஆகி போச்சு. இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படிங்க? இந்த பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு நம்ம தானங்க பாக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக வேண்டியதை பாரு வேதா. நான் எங்கேயாவது போய் தொலைகிறேன். இல்லங்க, அக்காவும் நீங்களும் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அக்கா என்னடானா அருணோட பிரச்சனைக்கு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. இப்ப நீங்க போறேன்றீங்க. பெரியவங்க நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அப்ப நாங்களே என்னதான் செய்யறது? டேய், இந்த குடும்பத்துக்கு ஆதாரம் உன் அக்கா தான்டா. அவ இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. ஆனா நான் இந்த வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். மாமா, அப்பா ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. நான் நிஜத்தை தானம்மா சொல்றேன். மனுஷனா பிறந்த ஏதாவது வகையில அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும். இந்த வீட்டுல இருக்கிற சேர் டேபிள் கூட மத்தவங்களுக்கு யூஸ் ஆகுதுமா. ஆனா நான் பெருசா குடும்ப தலைவன் தான் பேரு. நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஜென்மம்மா நான். ஏப்பா இப்படி பண்றீங்க? உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒன்னாவது நான் வாங்கி கொடுத்துருக்கேனா? இந்த குடும்பத்துக்காக 1 ரூபா சம்பாதிச்சு கொடுத்துருப்பேனா? பிசினஸ் பண்றேன்னு சொல்லி பணத்தை இழந்ததுதான்மா மிச்சம்.
என்னால நஷ்டம் தான் வந்திருக்கே தவிர எந்த நல்லதும் நடக்கலையம்மா. என்னங்க அதெல்லாம் இப்ப எதுக்கு? கொஞ்சம் அமைதியா இருங்க. முடியல வேதா. அந்த நஷ்டத்தை எல்லாம் கூட நான் ஏதோ முயற்சி பண்ணி தோத்து போயிட்டேன்னு சொல்லலாம். ஆனா நான் இதுக்கு என்ன சமாதானம் சொல்ல முடியும்? ஒரு தடவை பட்டும் எனக்கு புத்தி வரலையம்மா. நகை பாதுகாப்பா எடுத்துட்டு போறதுக்கு துப்பு இல்லாதனா நான் இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? நான் இங்கே போயிடுறேன். அப்பதான் நீங்க எல்லாம் நிம்மதியா இருப்பீங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீங்க போறேங்கிறீங்க மாமா? வீட்டுல ஒரு பிரச்சனை ஒண்ணு எவ்வளவு பெருந்தன்மையா உன் நகை எடுத்து கொடுத்த இந்த பாவி அஜாக்கிரதையா இருந்து அதை தொலைச்சிட்டேனம்மா. என்ன மன்னிச்சிருமா. மாமா என்ன நீங்க நகையை பறி கொடுத்தது கூட எனக்கு பெரிய வருத்தம் இல்ல. நீங்க அழறதும் மன்னிப்பு கேட்கறதும் தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதையே நினைச்சு புலம்பி உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது மாமா? அப்படி ஆனாலும் பரவாயில்லம்மா. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறத விட சாகிறதே மேலு. அண்ணா என்ன பேச்சு இதெல்லாம்? இந்த வார்த்தையை கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசிக்க மாட்டீங்களா? எனக்கு மனசே ஆற மாட்டேங்குதுமா. 1000 2000 பரவாயில்ல, அந்த நகையோட மதிப்பு 10 லட்சத்துக்கு மேல இருக்குமா. மாமா எத்தனை லட்சம் வேணா இருக்கட்டும் மாமா, நீங்க அழாதீங்க. நகைகளை விட எனக்கு உங்க உயிர் தான் பெருசு மாமா. இப்பெல்லாம் நகையை திருடுறவங்க நகையோட மட்டும் போறது இல்ல மாமா, போற போக்குல ஆளே குத்தி கொண்டுட்டு போயிடுறாங்க. ஐயோ நல்ல வேலை அந்த ராஸ்கல் உங்களை எதுவுமே செய்யல. அத நினைச்சுதான் மனசை தேத்திக்கிறேனே தவிர நகை போனதுல எனக்கு துளி கூட ப்ராப்ளம் இல்ல மாமா. நீங்க நடந்ததே நினைச்சிட்டு இருக்காம அதுல இருந்து வெளியே வர பாருங்க மாமா. இல்லம்மா கல்பனா, என்னை நோகடிக்க கூடாதுன்னு நீ தன்மையா பேசுற. அதுதான் எனக்கு இன்னும் உறுத்தலா இருக்குமா. எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுமா. என் தலையை அடமான வச்சாவது நான் நகையோ பணத்தையோ பிரட்டி கொடுத்துறேம்மா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா. அத்தை நகை பறி போயிருந்தாலும் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? என்ன ஏன் மாமா அந்நியமா பாக்குறீங்க? அதை ஏன் நகைன்னு ஏன் மாமா நினைக்கிறீங்க? இந்த குடும்பத்தோட நகைன்னு நினைச்சுக்கோங்க. அதை உங்க பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கிறேன். அழாதீங்க மாமா, வாங்க வாங்க. அக்கா குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. உட்காருங்கண்ணா, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா என்னம்மா ஆச்சு? ஏமா அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? எதுக்குமா அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா என்னம்மா ஆச்சு சொல்லுங்கம்மா. அப்பா என்னப்பா ஆச்சு? ஏப்பா அழுகுறீங்க? மாமா சொல்லுங்க மாமா, என்னாச்சு? எல்லாரும் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அருண், கல்பனா நகைய அடமான வச்சு பணம் வாங்கிட்டு வரேன்னு அப்பா போனாருப்பா. போற வழியிலேயே எவனோ ஒரு படுபாவி நகைய அடிச்சிட்டு போயிட்டான்ப்பா. மா என்னம்மா இதெல்லாம்? நகையை வாங்காதீங்கன்னு அதான் படிச்சு படிச்சு சொன்னல. என் பேச்சு கேட்காம ஏமா அப்படி எல்லாம் பண்றீங்க? ஐயோ என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா? டேய், லோன் அடைச்சு உன்னை ஆபீஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம்னு நினைச்சேன்டா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுப்பா. அம்மா அங்க வேலை செய்ய பிடிக்கலன்னு நான் சொன்னனா? பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டனா? ஐயோ ரஞ்சிதாவை மேனேஜரை ஏத்துக்கிறதுலயோ இல்ல அவ கீழே வேலை பார்க்கறதுலயோ எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நீங்க எல்லாரும் தான் ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கீங்க. நானும் அவளும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறதால இப்போ பெருசா என்னமா ஆயிட போகுது? இப்போ எதை நினைச்சுமா நீங்க பயப்படுறீங்க? டே அருண், உன் பொண்டாட்டியா திரும்ப வருவேன்னு அவ சவால் விட்டுட்டு போயிருக்கா. கூடவே இருந்தா ஈஸியா உன்னை மைக்க அவ பக்கம் இழுத்துப்பா. அவ என்ன இழுத்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு வித்யா? நானும் அவ தாலியை கழட்ட சொன்னேன். நானும் அவளை வீட்டை விட்டு விரட்டினேன். அம்மா முடிவு மதிச்சுதான் அவ எல்லாத்தையுமே செஞ்சிருக்கா.
நானும் அம்மாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாத்துக்குமே அமைதியா இருக்கேன். இனிமே அவ அம்மாவோட மனசை தான் மாத்தணும்னு நினைப்பாளே தவிர அவ எதுக்கு என்ன மயக்க பார்க்கணும்? டேய், அம்மாவை அவளால ஏமாத்த முடியாதுன்னு அவளுக்கு புரிஞ்சு போச்சுடா. ஒன்ன கன்வின்ஸ் பண்ணி ரகசியமா குடும்பம் நடத்த அவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதுதான் எங்க நோக்கம்னா அதை நாங்க எப்போ செஞ்சிருப்போம். ஒரே ஆபீஸ்ல இருந்து தான் அதை செய்யணும்னு கிடையாது. வேற வேற ஆபீஸ்ல இருந்தாலும் அதை எங்களால செய்ய முடியும். இதுதான் முட்டாள்தனம், பயம். இதெல்லாம் தேவையில்லாத கற்பனை. அது எங்க கொண்டு வந்து முடிச்சிருக்கு பாத்தியா? நகையை பறி கொடுத்துட்டு அப்பா குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காரு. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா வித்யா அப்பாவுக்கு? நகையை அடிச்சிட்டு போனவன் அப்பா ஏதாவது பண்ணிருந்தா என்ன பண்றது? அத பத்திலாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? அப்பா உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? இல்லடா, நகையை பறி கொடுத்துட்டானடா. அப்பா அழாதீங்கப்பா. அம்மா இவ தான் சொல்றான்னா நீங்க எப்படிமா அவசரப்பட்டீங்க? என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? எதுக்குமா இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சீங்க? அம்மா போனது நம்ம நகையா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் கல்பனாவோட நகை. இப்போ இவங்களுக்கு என்னமா பதில் சொல்ல போறோம்? எப்படிமா அவங்க நகையை திருப்பி கொடுக்க போறோம்? அருண், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தின்ற உரிமையோட தான் என் நகையெல்லாம் கொடுத்தேன். தயவு செஞ்சு என்னை பிரிச்சு மட்டும் பார்க்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் இது தப்புங்க. உங்க நகையை வாங்கியிருக்கவே கூடாது. டேய், ஏதோ ஒரு குழப்பத்துல நான் வாங்கிட்டேன். அது முடிஞ்சு போச்சு. அதையே குத்தி காட்டி எங்களை நோகடிக்காத. நகையை மீட்கிறதுக்கு இப்ப என்ன பண்ணலான்னு யோசிப்பா. அருண், நம்ம வேணா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஐயோ மாமா, ஸ்டேஷனு கோர்ட்டு கேஸ்னு நான் ஏற்கனவே நிறைய பட்டுட்டேன். இப்போதான் அதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கேன். திரும்பவும் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு அலையறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல மாமா. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே இந்த முடிவு எடுத்தீங்க. நீங்களே ஏதாவது செஞ்சுக்கோங்க. அருண், டேய் அருண். வித்யா, அவன் போட்ட விடு. அருணை நாம தொந்தரவு பண்ண வேண்டாம். அவன் வேதனை எனக்கு புரியுதுமா. நீ பாலா சார் கிட்ட பேசு. விஷயத்த சொல்லி அவரால் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேளுமா. அவர் மூலமா தான் நாம ஏதாவது முயற்சி செஞ்சு பார்க்கணுமா. சரிம்மா. என்னங்க, கவலைப்படாதீங்க. ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் வித்யா. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க வித்யா, நகை அடமானம் வச்சு அப்பா பணத்தை வாங்கிட்டாரா? அருண் ஆபீஸ்ல லோனை செட்டில் பண்ணிட்டு ஆபீஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டாரா? ஏன் எதுவுமே பேச மாட்டீங்க வித்யா? ஐயோ, என்ன அழற மாதிரி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், எவ்வளோ ஒரு ராஸ்கல் அப்பா கிட்ட இருந்து நகையை அடிச்சுட்டு போயிட்டான் சார். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அப்பா கேர்ஃபுல்லா தானே இருப்பாரு. இது எப்படி நடந்துச்சு? கீழே பணம் கிடைக்குதுன்னு சொல்லி அப்பாவை டைவர்ட் பண்ணி நகையை அடிச்சுட்டு போயிட்டாங்க சார். என்ன பண்றதுன்னு தெரியல சார். இந்த மாதிரிலாம் அடிக்கடி நடக்குதுல்ல வித்யா. பேப்பர்ல நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன கேட்டா நீங்க அவரை தனியா அனுப்புனதா தப்பு. கூட உங்க பிரதரோ இல்ல மாமாவோ போயிருக்கலாம்ல. அருணுக்கு இதுல இஷ்டம் இல்லைங்கிறதுனால அவனை நாங்க அனுப்பல சார். மாமாவும் வெளியில ஏதோ வேலையா போயிட்டாரு. அப்பா நகையை அடகு வைக்கிறதோ எடுக்கிறதோ அப்பப்ப நடக்கிறது தான் சார். இந்த தடவை தான் சார் ஏமாந்துட்டாரு. அவர் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் வேஸ்ட், எதுக்குமே லாக்கி இல்லாதவனு அழுதுட்டு தான் சார் இருக்காரு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இது வேற கல்பனாவோட நகை சார். அவ நகையை தொலைச்சிட்டமேன்னு இன்னும் சங்கடமா இருக்காரு சார். புரியுதுங்க. முன்னாடி என்கிட்டே பணம் கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. சரி விடுங்க, இப்ப அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணல சார். அதுக்கு முன்னால உங்ககிட்ட பேசிடலான்னு தான் சார் கால் பண்ணேன்.
உங்க இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நகையை மீட்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா சார்? ப்ளீஸ். என்ன வித்யா நீங்க என்கிட்ட போய் ப்ளீஸ் அது இதுலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? நான் இப்பவே பாலாஜி கிட்ட பேசி எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் சொல்லிடுறேன். சீக்கிரமா அந்த திருடனை பிடிச்சிடலாம், நகையும் மீட்டிடலாம். நீங்க தைரியமா இருங்க. அப்புறம் உங்க அப்பாவுக்கும் தைரியம் சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார். ஷூர் வித்யா. அப்புறம் எனக்கு எந்தெந்த நகைகள் எல்லாம் காணாம போச்சுன்னு ஒரு லிஸ்ட் அனுப்பிடுங்க. ஏன்னா போலீஸ் கிட்ட அடிக்கடி இந்த மாதிரி ஆளுங்களாம் மாட்டுவானுங்க. அவங்க கிட்ட இருந்து நகையையும் ரெக்கவர் பண்ணுவாங்க. நீங்க அனுப்புற லிஸ்ட்டை வச்சுதான் உங்க நகைன்னு கன்ஃபார்ம் பண்ணி உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. புரியுது சார். நான் இப்பவே அனுப்பி வைக்கிறேன். ஓகே வித்யா. வித்யா டோன்ட் வரி. இந்த கேஸ்ல இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்க சொல்லி நான் பாலாஜி கிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்றேன். ஓகேவா? அவன் நகையை விற்கிறதுக்குள்ள எப்படி அவனை பிடிச்சிடலாம். ஓகேவா? சரிங்க சார். இந்த நகை மேட்டரை வச்சு இன்னும் நிறைய விளையாட்டு இருக்கு வித்யா. வெயிட் அண்ட் see.